ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் உலகம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்காய் வச்சு எப்படி ஒரு பெரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி முருங்கைக்காய் சீசனில் தான் நம்ம இது மாதிரிலாம் செய்ய முடியும். ஏன்னா மற்ற நாள்லலாம் ஒரு முருங்கைக்காவே 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் இந்த சீசனில் நமக்கு 10 ரூபாய்க்கு 10 காய் கூட கிடைக்கும். இது நல்ல சோத்துக்காயின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா உள்ள அந்த இதெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கழுவிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது மாதிரி கழுவிட்டு எடுத்துக்கோங்க. வாங்க பெரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கிறோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி, நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். இதே போதுமானது. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா வதங்கினாலே போதும். அதில் இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு, அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயை இதில் சேர்த்துக்கிறோம். இந்த முருங்கைக்காய் ஒரு 4 காய் இருக்கும். அந்தளவுக்கு நான் வெட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு எப்போதும் கல் உப்பு தான் அளவு தெரியும். அந்த மாதிரி நான் அப்படி தூவுன மாதிரி சேர்த்தோம்னா அதோட அளவு சரியாக இருக்கும். அடுத்து அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து அதை ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அடுத்து அதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா ஊற்ற போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய், அடுத்து கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே அந்த தேங்காய் மசாலாவை ஊற்றணும் அப்படின்னா அந்த தேங்காய் பால்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அதுக்காக அதையும் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கழுவி அதோடு சேர்த்துக்கிறோம். இப்போ மறுபடியும் நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் பால்லாம் உள்ளே சேர்ந்து சூப்பராக வெந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அவ்வளோதான். தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் பிரட்டல் தயாராகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.